அடி பைத்தியக்காரி, இவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருக்க, போனா உன்னை வேலைக்கு டக்குன்னு எடுத்துக்குவாங்களடி. ஏன்டி குஷ்பு சொல்ல பாப்பா எஸ்எஸ்எல்சினா என்னன்னு? என்னக்கா இது கூட தெரியாம இருக்க? 4 எழுத்து சொல்றா, SSLCன்றா. அப்ப அது பெரிய படிப்பு தானே, காலேஜ்லாம் போயிருப்பா. அப்படி கூறு கட்டவளையாவ 10வது படிச்சிருக்காடி. ஏன்டி முக்காய் 10ஆவதா படிச்சிருக்கிற? ஆமாக்கா. அது நம்ம பெரிய படிப்பு மாதிரி இப்ப சொன்னேன் என்கிட்ட. அப்படி கூறு கட்டவள 10th முடிச்சவங்க எப்போதுமே எஸ்எஸ்எல்சி தாண்டி சொல்லுவாங்க. ஓ அப்படி, சரி சரி. சரி முக்காய் அழுதுகிட்டே இருக்காது. அந்த தான் புஷ்பா அக்கா வரத்துக்கு வேலைக்கு போகுது இல்ல, அது எங்க வேலைக்கு போகுதுன்னு எங்கள்ட்ட சொல்லவே மாட்டேங்குது. பேசாம அது கூட வேலைக்கு போ, அதுதான் ஆள் வேணும்னு கேட்டுட்டே இருந்துச்சு. என்ன புஷ்பா அக்கா கூட்டிட்டு போறியா? ஆமா, அப்படியே இவளுக பெரிய கலெக்டர், இவளுக வேலை பார்க்கறதே நம்ம கிட்ட சொல்ல மாட்டேன்றாளுங்க, நம்மள மட்டும் நோண்டி நோண்டி கேட்பாளுங்க. சரி அதான் விடு. முக்காய் என் கூட வாரியா, வேலை இருக்கு. ஏக்கா எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது என் மாமியாரை சமாளிச்சுட்டு நான் வந்துடுறேன். நான் காசு சம்பாதிக்கணுக்கா. எப்படியோ ஒரு வழியா பேசி நீ இப்ப வேலைக்கு போயிடன்னு முடிவு பண்ணிட்டேன் முக்காய். ஆமா, எப்படி உன் மாமியார் சமாளிப்பேன்? அதாக்கா எனக்கும் தெரியல, ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்களேன். ஏன்டி முக்காய், அதான் உங்க மாமியார் பணம் பரவாயில்ல பேய் மாதிரி அலைவாள்ல, அவகிட்ட நீ நிறையவே சொல்லு, நான் வேலைக்கு போறேன்னு, அதில் காசை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன்னு சொல்லு. ஆனா என்ன பண்ற நீனு, பாதி காசு எடுத்துக்க, பாதி காசை கொடு, அவளுக்கு என்ன தெரியவா போகுது. ஆமாண்டி குஷ்பு சொல்றது கரெக்ட் தாண்டி. நீ என்ன போறியா? அட சீக்கிரமா சொல்றேன், அவன் வேலை கிடைக்கலன்னு நாய பாடப்பட்டு இருக்கேன். உனக்கு வேலையே கிடைச்சிருச்சு, அப்புறம் என்ன சரின்னு சொல்லு குஷ்பு கிட்ட. சரி குஷ்பக்கா, நான் வந்துடுறேன் நாளையில இருந்து. நான் நேரா போய் இன்னைக்கு மாமியார்ட்ட சொல்லிட்டு வரேன். சரி, காலையில் 8 மணிக்கு எங்கள் வீட்டுக்கிட்ட வந்துடுறீ, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்றா போயிடலாம். ஆமாம் மீனாக்கா, நாங்களாம் வேலைக்கு போகிறத சொல்கிறோம், ஆனால் நீங்கள் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறீங்களா? ஏங்க நீங்களாம் சம்பாதிக்கிற மாதிரி நான் சம்பாதிக்க மாட்டேனா? நான் தான் வேலைக்கு போகிறேன். சரி மீனாக்கா, என்ன வேலைக்கு போகிறீங்க? குஷ்பு, நான் இந்த கேள்வியை உன்னை கேட்டால் நீ என்ன வேலைக்கு போகிறேன்னு என்ன சொல்லுவியா? அது வந்து அடப்ப நான் என்ன வேலைக்கு போனால் உனக்கு என்னடி, நீ என்ன வேலைக்கு போனால் எனக்கு என்னடி, நம்ம எப்படி சந்தோஷமா இருக்குமா, அது போதும். ஏன் முக்காய், வீட்டுக்கு போகிறேன்னு மறந்து போடாத. போய் உங்கள் மாமியார்ட்ட சொல்லி நான் வேலைக்கு போகிறேன்ட்டு, காசு கொண்டு வந்து உங்கள்கிட்ட நான் தாரேன்ட்டேன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு வேலைக்கு வந்துடு, சரியா? ஆனால் எங்கள் மாமையார் கொஞ்சம் குசும்புக்காரியா இருந்துச்சு, வீட்டு வேலையும் செஞ்சுட்டு வேலைக்கு போனான்னு என்னக்கா பண்ணுறது? ஆனால் உனக்காடி சொல்லி தரேன்னா எங்ககிட்ட இந்த போர்டு போடுற நீயே உன் மாமியார்ட்ட இவ்வளோ தூரம் நடிச்சு ஏமாத்துறியா அந்த கிழவிய? உனக்கு என்ன சொல்லியா தரணும்? உன் மண்டிக்கு எதனா யோசனை வரும் சொல்லு போ. ஏண்டி நான் ஒரு யோசனை சொல்றேன், அதை கேக்குறியா நீ? சொல்லுக்கா கேட்போம். இங்க யார் முக்காய், நான் வேலைக்கு போறேன் அனுபவத்துல சொல்றேன் சரியா? என்னன்னா வீட்டு வேலை பார்த்துட்டு வேலைக்கும் போக முடியாது, வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டு வேலையும் பார்க்க முடியாது. உங்க மாமியார் பேர்ல வீட்டு வேலையை கட்டி விட்டுருன்றேன் நான். ஆமாக்கா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஏற்கனவே எங்க மாமியார் என்னை போட்டு புளிஞ்சு எடுத்துருவா வீட்டு வேலை செய்யறதுக்கு. இதே வேற நான் இதையும் செஞ்சுட்டு எப்படிக்கா நான் வேலைக்கு போக முடியும்? நீ சொல்றது நல்ல யோசனை தாக்கா. ஏண்டி கையில வெண்ணைய வச்சுக்கிட்டே நெய் கழுவியாடி நீயே? எனக்கா சொல்ற, ஒன்னும் புரியலையே. ஏண்டி நான்லாம் வீட்டுல ஒரு சின்ன பூனையை வளர்த்தாவே அதை எங்க மாமியார் விட்டு கடிக்க விட்டுருவேன். அப்ப எங்க மாமியார் பயந்துட்டு என் பேச்ச கேட்கும். இது மாதிரி யோசிக்கிற ஆள் நானு. நீ தண்டி மாடை வச்சிருக்கிற, உங்க மாமியார் 2 முட்டு விட்டு விட்டின்னு வச்சுக்க, அப்புறம் உங்க மாமியார் தன்னாலும் உன் பேச்ச கேட்க போறா. நீ வேற, என் மாடு முட்டெல்லாம் வேணாம். என் மாடு ஒரு பார்வை பார்த்தாவே எங்க மாமியா கலைஞ்சிருவா. ஏண்டி மாட்டை வச்சுக்கிட்டே நீ உங்க மாமியாருக்கு பயப்படுறியா? இனிமே உன்னை பார்த்தும் உங்க மாட்டை பார்த்து தான் உங்க மாமியா பயப்படணும். அதுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ போய் பாரு. இங்கே